Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா டோனட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டோனட் வந்து இதுவரைக்கும் நானுமே கடையில தான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய கேக் அந்த மாதிரி கொடுப்பீங்க. ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் டோனட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பெரிய பவுலில் 300 கிராம் மைதா எடுத்துக்கிறேன். ஒரு 5 கிராம் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வார்ம் மில்கில் இதை ஊற வச்சுட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல வெதுவெதுப்பான பால் ஒரு 50 ml இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால்லே கூட வந்து மிக்ஸ் பண்ணலாம். கூட ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இதை ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போது பட்டர் சேர்த்து இன்னொரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம். பட்டரை வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போது 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் உப்பி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு டேபிளில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதை நல்லா வந்து இப்போ நம்ம நீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சப்பாத்தி உருட்டுற கட்டை வச்சு இதை நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு. எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டர் வச்சு நம்ம டோனட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நடுவில் சின்ன சைஸ் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட டோனட் அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக மாவு வந்து தூவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச டோனட்டை இதில் அடுக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி அடுக்கிட்டு மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகிருக்கும். இப்போது எண்ணெய் வந்து ரொம்பவே மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு போட்டவுடனே கலர் மாறிடும். நம்ம செஞ்சு வச்ச டோனட்டை ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ஹையில் வைக்கவே கூடாது, ஃபுல்லாகவே சிம்மில் தான் வைக்கணும். பொறுமையாக நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பிடலாம். நம்ம டோனட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம 2 ஃப்ளேவரில் வந்து டோனட் நான் செய்கிறேன்.
ஒன்று வந்து சுகரை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம டிப் பண்ணோன்னா அது ஒரு ஃப்ளேவர். இன்னொன்று சாக்லேட் சிரப்பில். இப்போ சக்கரை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் வந்து சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். டோனட் நல்லா அழகாக கலர் சூப்பராக வந்திருக்கு, ரெடி ஆகிடுது. டிப் பண்ணுறதுக்கு சர்க்கரையும் நல்லா அரைச்சி வச்சுட்டேன், சாக்லேட் சிரப்பும் இருக்குது. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச டோனட்டை டிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சர்க்கரையை 2 சைடும் நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பராக சாஃப்டான சுகர் டேஸ்ட்டோட டோனட் ரெடி. இன்னொரு டோனட் எடுத்து சாக்லேட் சிரப்பில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிரப்பில் உங்களுக்கு வேணும்னா 2 பக்கம் டிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சைடு கூட இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு 2 விதமான டோனட் ரெடி ஆகிடுது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஈஸியாக டோனட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்களும் டோனட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ராமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.